Hey guys, இன்னைக்கு நம்ம யுவாஸ் கிச்சன் சேனல்ல பார்க்க போற ரெசிபி ரிப்பன் சாண்ட்விச். இதோட 3 கலர் பேஸ் மட்டும் நாம ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜ்ல வச்சிட்டா போதும். ஹவுஸ் வார்மிங் அப்புறம் பர்த்டே பார்ட்டி இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸ்க்கு நாம பேஸ் ரெடி பண்ணிட்டோம்னாவே குயிக்கா மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த அட்ராக்டிவான ரிப்பன் சாண்ட்விச் ரெசிபி செய்யறது எப்படின்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பீட்ரூட் அப்புறம் கேரட் இந்த ரெண்டையும் ஸ்டீம்ல பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். இட்லி பேனில் கேரட் அப்புறம் பீட்ரூட் இந்த ரெண்டையும் ஒரே பேன்லேயே செப்பரேட் பண்ணி நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன். இது பாயில் ஆகிறதுக்குள்ள நான் க்ரீன் பேஸ் ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய், அப்புறம் அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 4 பல் போல் பூண்டு, அப்புறம் ஒரு பச்சை மிளகாய், இது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இல்லை கைப்பிடி அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஹாஃப் லெமனை ஸ்குவீஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் பேஸ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம கேரட் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டீமில் பாயில் பண்ணி எடுத்த கேரட் சூடானதும் இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயும் இதுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததையும் ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கர்டு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தண்ணி இல்லாமல் கட்டியான கர்டாக எடுத்துக்கோங்க. சப்போஸ் வாட்டர் இருந்ததுன்னா துணியில் கட்டி நம்ம ஹேங் பண்ணோன்னா சுத்தமாக தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிடும். ஸோ அந்த கர்ட் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ திக்கான கர்ட் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டாவதாக கேரட் பேஸ் கூட ரெடி ஆகிடுச்சு. அடுத்து பீட்ரூட் பேஸ் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டீமில் பாயில் பண்ணி எடுத்து வச்ச பீட்ரூட்டையும் சூடானதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு சால்ட்டையும் ஆட் பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் மைனஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபைனலாக பீட்ரூட் பேஸும் ரெடி ஆகிடுச்சு. பீட்ரூட், கொரியாண்டர் அப்புறம் கேரட் இது கூட நான் பட்டரும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரெட்டில் இது எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். நான் இது பண்ணுறதுக்கு சாண்ட்விச் ப்ரெட் எடுத்திருக்கேன். இது ரெகுலரான ப்ரெட் இல்லாமல் இதோட சைஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். இதில் டோட்டலாக 4 ப்ரெட்ஸ் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு கலர் பவுலுக்கும் தனித்தனி ஸ்பூன் போட்டிங்கன்னா கலர் மிக்ஸ் ஆகாமல் இருக்கும். ஃபஸ்ட் லேயர் நான் பீட்ரூட் பேஸ் அப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கலரை மாற்றி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ண போகிற ப்ரெட்டில் பட்டர் அப்ளை பண்ணிக்கிறேன். இதை பீட்ரூட் லேயர் ப்ரெட் மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த லேயரில் நான் கொரியாண்டர் பேஸ் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதோட க்ளோசிங் ப்ரெட்லேயும் நான் பட்டர் தடவிக்கிறேன். பட்டர் தடவின பக்கம் கொரியாண்டர் பேஸ் மேலே இருக்கிற மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்து இந்த 2 லேயர் மாதிரியே கேரட் பேஸும் போட்டுக்கலாம். இப்போ சாண்ட்விச்சோட 4 லேயரும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ அந்த சைடில் இருக்கிற ப்ரௌன் கலர் பீசஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நம்மளோட ட்ரிபிள் லேயர் ரிப்பன் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்களுக்கு விருப்பமுள்ள ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதோ ஸ்கொயராகவோ இல்லைன்னா ட்ரையாங்கிளாவோ கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டுக்கு சென்டரில் கிராஸ் மாதிரி போட்டால் நம்மளுக்கு ட்ரையாங்கிள் ஷேப் கிடைக்கும். இந்த ட்ரிபிள் கலர் சாண்ட்விச் பார்க்குறக்கே அவ்வளோ யம்மியாக இருக்குது. அதோட இந்த கலர்ஃபுல்லாக இருக்கிறத பார்க்குறதுக்கு இப்போவே சாப்பிட்லாம் போல் இருக்குது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸை வச்சு குறைஞ்ச டைமில் ஒரு மாஸான ரெசிபியை ரெடி பண்ணிடலாம். பர்த்டே பார்ட்டி அப்புறம் கெட் டுகெதர் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபங்க்ஷன்ஸில் நீங்கள் இதை ரெடி பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த ரெசிபியை ப்ரெசென்ட் பண்ணுற போது அவங்க நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணியிருக்கிறதா அவங்க நினைப்பாங்க. அவ்வளோ ஒர்த்தாக இருக்கும். உங்களுக்கு இந்த ரெசிபி வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி தொடர்ந்து ரெசிபிஸை பார்க்க யுவாஸ் கிச்சன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவாஸ் கிச்சன். ஈட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹெல்த்தி.